A very good morning brother. நம்ம பார்த்துருக்கிற சப்ஜெக்ட் வந்து மெட்டீரியல் சயின்ஸ். மெட்டீரியல் சயின்ஸோட செகண்ட் யூனிட் வந்து ஃபெரஸ் அலாய். பிஃபோர் தேட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வந்து இது நம்ம நடத்துறது வந்து ஆன்லைன் கிளாஸ்ன்றதுனால கம்பல்சரி அட்டனன்ஸ் தேவை. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ஆஃப்டர் சீயிங் இந்த வீடியோ கம்பல்சரியாக மார்க்கர் ஸ்டூடெண்ட் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அட்டனன்ஸ் ஜென்ரேட் ஆகும். இல்லை வந்து அட்டனன்ஸ் வரலைன்னா வந்து உங்களுக்கு ஃபைன் கட்டுற மாதிரி வரும் சொல்லி சிஓ சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்து எல்லோரையும் வீடியோஸ் பார்த்துட்டு மார்க்கர் ஸ்டூடெண்ட் கொடுங்க பிரதர், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இதே கண்டென்ட் வந்து நீங்கள் வந்து அடுத்த வருஷமும் செகண்ட் இயரில் இன்ஜினியரிங் மெட்ராலஜி ஒரு பேப்பரில் படிப்பீங்க. இந்த பேப்பரில் படிப்பீங்க. ஃபஸ்ட்டு 3 யூனிட் இங்கேயும் அதே தான், இங்கேயும் அதே தான். இந்த ஃபெரஸ் அலாய், ஓகேவா? ஃபெரஸ் அலாயில்ன்றது என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம், ஓகேவா? ஃபெரஸ் அலாயோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஆன் மெத்தட். அது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன தியரி பேப்பர் தான், ஓகேவா? தியரி பேப்பரு. ஸோ கண்டென்ட்டு சின்னதாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ யூனிட் வந்து ரொம்ப பெரிய யூனிட் எல்லாம் கிடையாது, இல்லை சின்ன யூனிட் தான் இந்த அலாய்ஸு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிடும், ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபெரஸ் அலாயில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதோட இன்ட்ரடக்ஷன் மேஜராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அயன் கார்பன் ஈக்குலிபிரியம் டயக்ராம், FEC அயன் கார்பன் ஈக்குலிபிரியம் டயக்ராம், microstructure of slowly cooled steels, microstructure of equated steels, microstructure of hyper, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா FE சிஸ்டமோட டிஃப்யூஷன் சாலிடு மெக்கானிசம், அப்புறம் வந்து TTT டயக்ராம், அதோட ஈக்குவல் ஸ்டீல், இது பற்றி தான் பார்ப்போம், ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட்டு ஐப்போனா வந்து லெஸ் தென், ஹைப்பர்னா கிரேட்டர் தென், ஈக்குவேட்டட் வந்து மிடில் இருக்கிறது, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் இன்ட்ரடக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இது பேஸ்ட் ஆன். ஸோ ஃபெரஸ்னால் வந்து ஃபெரஸ் இருக்குது, நான் ஃபெரஸ் இருக்குது. ஃபெரஸில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபெரஸ் அலாயில் இருக்கிறது வந்து ஃபெரஸ் அலாய் ஆர் தோஸ் இன் விச் அயன் இஸ் த மேஜர் கான்ஸ்டியூட். ஃபெரஸ் அலாயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அயன் தான் மேஜராக இருக்கும், ஓகேவா? ஸோ இன்க்ளூட் ஸ்டீல்ஸ் அண்ட் கேஸ்ட் அயன். ஃபெரஸ் அலாய்ஸ் ஆர் வர்ச்சுவல் ஆஸ் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். தேர் வைட் ஸ்ப்ரெட் எக்கனாமின் 3 ஃபேக்டர். இது பார்த்தீங்கன்னா 3 ஃபேக்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபெரஸ் அலாய்டு பார்த்தீங்கன்னா 3 ஃபேக்டர்ஸ் என்னென்ன ஃபேக்டர்னா வந்து அயன் containing compound exist in abundant quantities within the earth crust. நெக்ஸ்ட் பார்க்கும்போது metallic iron and steel alloy may be produced using relatively economic extraction, refining, alloy and fabrication technique. ஸோ இது வந்து மெட்டலிக் இது ரெண்டாவது. மூணாவது வந்து ஃபெரஸ் அலாய்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி வெர்சைட் in that they may be tailored to have a wide range of mechanical and physical properties. எல்லாமே இந்த மூணுமே வந்து என்னென்னா 3 ஃபேக்டர்ஸ் வந்து ஃபார் ஃபெரஸ் அலாயோட 3 ஃபேக்டர். இதோட கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன கிளாஸிஃபிகேஷன்ஸ் தான் மெட்டல் அலாயில் 2 பிரிவு. ஒன்று வந்து ஃபெரஸு, இன்னொன்று வந்து நான் ஃபெரஸு. மெட்டாலியில் வந்து 2 பிரியும். மெட்டாலில் 2, ஒன்று ஃபெரஸு, இன்னொன்று நான் ஃபெரஸு. இந்த ஃபெரஸில் தான் ஒன்று ஸ்டீலு, கேஸ்ட் அயான். ஸ்டீலில் வந்து லோ கார்பன் ஸ்டீலு, லோ அப்புறம் வந்து ஹை, ஓகேவா? லோவில் வந்து லோ கார்பன், மீடியம் கார்பன், ஹை கார்பன் வரும். அதுலேருந்து தனித்தனி ஸ்பிளிட் ஆகும். அப்புறம் வந்து கேஸ்ட் அயனில் வந்து கிரே கேஸ்ட் அயான், டக்டைல், ஒயிட்டு, மீலியபிள், காம்பவுண்ட் கிராஃபைட் அதனே ஸ்பெரடைல் கிராஃபைட் சொல்லுவாங்க. ரவுண்ட் பண்ணுற பார்த்தியா, காம்பவுண்டு பற்றி ஸ்பெரடைன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இதான் வந்து கார்பன் அயன் FE ஈக்குலிபிரியம் டயக்ராம், கார்பன் அயனோட ஈக்குலிபிரியம் டயக்ராம், ஓகேவா? கார்பன் அயனோட ஈக்குலிபிரியம் டயக்ராம் இது பார்த்தீங்கன்னா வந்து கார்பன் அயனோட ஈக்குலிபிரியம் டயக்ராம் பார்த்தீங்கன்னா வந்து அயன் கார்பன் சிஸ்டம் ஒன் ஆஃப் த காம்போனன்ட். FEனா வந்து அயன், ஓகேவா? கார்பன்னா C இஸ் எ மெட்டல், அது கார்பன் வந்து நான் மெட்டல். ஸோ ஒன் ஆஃப் த காம்போனன்ட் FEனா வந்து மெட்டலு, கார்பன் வந்து நான் மெட்டல், ஓகேவா? ஸோ இது ப்ரிசிஷன் இந்த அயன் கார்பன் ஃபேஸ் டயக்ராம், ஓகேவா? ஸோ BCC, FCC. BCCனா பாடி சென்டர்ட் ஸ்ட்ரக்சர், FCCனா வந்து ஃபேஸ் சென்டர்ட் சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அட் room temperature the iron is ferrite as BCC crystal structure as remain stable. அப்புறம் வந்து ஃபெரைட் சேஞ்ச் வந்து FCC கண்டென்ட் வந்து அது பார்த்திங்கன்னா வந்து அயன் கார்பன் பார்த்திங்கன்னா வந்து இதோட டெம்பரேச்சர் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் வந்து இது ஆகும், ஓகேவா? ஸோ 912 டிகிரி செல்சியஸ்லேருந்து அப் டு வந்து 1394 டிகிரி செல்சியஸ் வரைக்கும், ஓகேவா? இது வந்து ஃபேரன்ஹீட்டில் கன்வெர்ட் பண்ணும்போது அது வரும், ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கும்போது இதை வந்து இது அயன் கார்பன் ஃபேஸ் டயக்ராம் அதோடைய காம்போசிஷன்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இது டெம்பரேச்சர் மேலே இப்படி கீழே போட்டு மேலேருந்து போகிறது டெம்பரேச்சர், இது டெம்பரேச்சர், இது வந்து அது ஒரு காம்போசிஷன் ஆஃப் வெயிட்டு, இங்கே வந்து காம்போசிஷன் ஆஃப் வெயிட்டு. ஸோ இந்த டெம்பரேச்சர் வந்து 400, 600, 800, 1000, 1500, 1400, 1600. ஓகேவா? இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இது டெம்பரேச்சர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ சொல்லியிருக்காங்க, 912 இருக்குது. ஓகேவா? 912 ஸோ அது ஃபாரன்ஹீட் வந்து கன்வெர்ட் ஆகுது. இது டெம்பரேச்சர் பார்க்கும்போது இந்த 912 1394 டிகிரி வரைக்கும். ஸோ அதோடைய கிறிஸ்டலேஷன் வந்து மாறி மாறி வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அயன் கார்பன், அப்புறம் ஸ்டீல் கார்பன், கேஸ்ட் அயன் கார்பன். ஓகேவா? இதோடைய ஃபெரைட் ஆல்ஃபா ஃபெரைட்டு, யூக்குடைட் பாயிண்ட்டு, இது அஸ்டினைட்டு, பெரிடைட்டுக்கு, யூக்குடைக் ரீஜன், யூக்குடைக் பாயிண்ட்டு, யூக்குடைக் டெம்பரேச்சர் ரேஞ்சு, பெரிடிக் ரேஞ்சு, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரிக் ரேஞ்சு, எக்ஸ்ட்ரிக் ரியாக்ஷன், பீரியாடிக் ரியாக்ஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கேஸ்ட் அயனை வந்து ஜஸ்ட்டு சிம்பிளாக சொல்லப்போனால், ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஜென்ரலாக தெரியும்ல, க்ரூட் ஆயிலேருந்து என்னென்ன எடுக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து நம்ம வந்து ஹை டெம்பரேச்சர் வந்து பாயில் பண்ணும்போது, அது க்ரூட் ஆயில் இது பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து லைக் வந்து கடைசியாக இந்த கெரோசின், ஃபஸ்ட்டு வந்து வாட் எவர் இட் இஸ் பெட்ரோலு, டீசலு, கெரோசினு, லாஸ்ட்டாக தார். ஓகேவா? ஒவ்வொரு டெம்பரேச்சரில் வந்து ஒவ்வொரு ரா மெட்டீரியல் வந்து நம்ம வந்து இதுக்கு எடுத்து யூஸ் பண்ணுவோம். சிமிலர்லி அதே மாதிரி தான் இதுவும். ஸோ கேஸ்ட் அயனை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் ஹீட் பண்ணும்போது அந்தந்த ஸ்டேஜில் வந்து ஒரு சம் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பனு, சிலிக்கனு, மேக்னீஷியம் இந்த அயன் இல்லாமல் காம்போசிஷன் பண்ணும்போது ஒவ்வொரு இதில் வந்து ஒவ்வொன்று கிடைக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபா ஃபெரைட் கிடைக்கும், ரெண்டாவது வந்து ஆஸ்டினைட் கிடைக்கும், ரெண்டாவது இது பார் ஆல்ஃபா ஃபெரைட்டு. ஸோ மறுபடியும் மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஒன் கிடைக்கிறது வந்து ஆல்ஃபா ஃபெரைட் கிடைக்கும், அப்புறம் வந்து ஆஸ்டினைட் கிடைக்கும், அப்புறம் வந்து சிமெண்டைட், இங்கே இந்த சிமெண்டைட் கிடைக்கும், அப்புறம் வந்து பேர்லைட் கிடைக்கும். ஸோ நாலாவது இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஆல்ஃபா ஃபெரைட்டு, அப்புறம் வந்து ஆஸ்டினைட்டு, அப்புறம் மூணாவது வந்து Fe3C வந்து சிமெண்டைட் சொல்லுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நாலாவதாக பார்த்தீங்கன்னா வந்து பேர்லைட் சொல்லுவாங்க. ஸோ லைக் திஸ் இதாக வந்து அயன் கார்பன் சிஸ்டமோட ஃபேஸ் டயக்ராம். ஓகேவா? அயன் கார்பன் சிஸ்டமோட ஃபேஸ் டயக்ராம் நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அயன் கார்பன் சிஸ்டமோட ஃபேஸ் டயக்ராம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு டெம்பரேச்சரில் வந்து ஒவ்வொன்று கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஸோ கண்டினியூஸ்லி இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இது பண்ணும்போது அது ஷோன் இந்த ஃபிகர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது அப்சர்வ் பண்ணும்போது Fe3, Feனா வந்து அயனு, Fe3Cனா வந்து சிமெண்டைட் வரும். ஓகேவா? ஸோ ஆல்ஃபா ஃபெரைட் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கிடைக்கிது. ஆல்ஃபா ஃபெரைட் இஸ் ஏ இன்டெஸ்டினல் சொல்யூஷன் ஆஃப் த கார்பன் ஆஃப் ஆல்ஃபா அயன், தட் இஸ் Fe, தட் இஸ் ஈக்குவல் டு அது வந்து BC3 ஸ்ட்ரக்சரில் கிடைக்கும். இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டேபிள் ஃபார்ம் ஆஃப் அயன், ரூம் டெம்பரேச்சர், அப்புறம் பார்த்திங்கன்னா இது மேக்ஸிமம் சாலிபிலிட்டி பார்த்திங்கன்னா வந்து 0.2%. ஆல்ஃபா ஃபெரைட் வந்து அதோட இது பார்த்திங்கன்னா வந்து FCCலேருந்து அப்புறம் வந்து FCCலேருந்து ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ஃபெரைட்லேருந்து அகஸ்டினாக மாறும். அதுதான் வந்து FCCலேருந்து அகஸ்டினாக போட்டிருக்காங்க. ஓகே. ரெண்டாவது வந்து காமா ஆஸ்டினைட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து FCC ஸ்ட்ரக்சர் தான். இது ஃபஸ்ட்டு வந்து பாடி சென்டர்டு கியூபிக் சென்டர்டு, இது வந்து ஃபேஸ் சென்டர்டு கியூபிக் ஸ்ட்ரக்சரில் கிடைக்கும். ஓகேவா? FCCயில். ஓகேவா? இதோடைய இது பார்த்திங்கன்னா இந்த டெம்பரேச்சர் கார்பன் வெசிலிட்டி பார்த்திங்கன்னா 0.24லேருந்து இது அதோட ரேஞ்சு. ஆல்ஃபா சென்டர் வந்து ஆல்ஃபா அஸ்டினைட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் டு BCC ஆல்ஃபா ஃபெரைட்டுக்கு போய்டும். அது டெம்பரேச்சர் வந்து 1394 போய்டும். இட் இஸ் இதோடைய நேச்சர் பற்றி, இதோட ப்ராப்பர்ட்டிஸில் பற்றி, இதோட நேச்சர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சாஃப்ட்டு, டக்டைல், மீலியபிள், டஃப் அண்டு நான் மேக்னெட்டிக் பார்ட்டிக்கலில் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் நாட் ஸ்டேபிள் பிலோ த யூக்ரிடிக் டெம்பரேச்சர் வந்து இது 726 டிகிரி. நெக்ஸ்ட் வந்து மூணாவது பார்க்கும்போது காமா அதான் டெல்டா ஃபெரைட். ஓகேவா? டெல்டா ஃபெரைட் பார்த்தீங்கன்னா வந்து like this is a delta ferrite. Okay, delta ferrite is a intensely solid solution of the carbon delta ion as a BCC structure. இது வந்து BCC ஸ்ட்ரக்சரில் வரும். ஓகேவா? இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா வந்து காமா ப்ராப்பர்ட்டி will be having the same ஆல்ஃபா டெல்டா ப்ராப்பர்ட்டி சிமிலர் தான் சொல்கிறாங்க. ஓகேவா? கேஸ் ஹை டெம்பரேச்சர் வெர்ஷன்ஸ் அவர் டெம்பரேச்சர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1495 டிகிரி. நாலாவது கிடைக்கிறது வந்து சிமெண்டைட்டு. ஓகேவா? நாலாவதாக இது பண்ணுறது வந்து சிமெண்டைட். ஓகேவா? ஸோ சிமெண்டைட் தான் Fe3C. ஓகேவா? சிமெண்டைட் வந்து Fe3C. ஓகேவா? சிமெண்டைட் வந்து Fe3Cயில் என்னென்ன கிடைக்குதுன்னா சிமெண்டைட்டு பார்த்தீங்கன்னா
Fe3Cயில் வந்து இட் இஸ் நத்திங் பட் அயன் கார்பன் Fe3 சொல்லுவாங்க. ஓகேவா, இதோட கார்பனோட பர்சன்டேஜ் வந்து 6.7% ஆஃப் கார்பன் வந்து இதுவாகும். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிமெண்டேட் இஸ் ஹார்ட் அண்ட் பிரிட்டில் கார்பைடு காம்போனன்ட் வித் அந்த அது அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சிமெண்டேட் இஸ் மெட்டாஸ்டேபிள் அண்ட் வில் ரிமைன் ஏ காம்பவுண்ட் அட் ரூம் டெம்பரேச்சர். அது ரூம் டெம்பரேச்சர் வந்து 650 700 டிகிரி செல்சியஸில் இருக்கும். ஓகேவா, இதாக வந்து 4. ஒன்று வந்து ஆல்ஃபா, காமா ஆல்ஃபா, அஸ்டினேட்டு, டெல்டா ஃபெரைட்டு, அப்புறம் சிமெண்டேட். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கும்போது த ஃபேஸ் மிக்சர் ஆஃப் Fe3 அண்ட் Fe3 டயக்ராம் பார்க்கும்போது இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 727 டிகிரி செல்சியஸில் தான் நம்மளுக்கு அது இனிஷியலாக ஸ்ட்ராட்டஜி ஆகும். ஓகேவா, இதோட இது பார்க்கும்போது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து ஃபியூ கமெண்ட்ஸ் ஆஃப் Fe3. அது கமெண்ட் பார்க்கும்போது கார்பன் இஸ் அன் இன்டர்னல் இம்ப்யூரிட்டி ஆஸ் அயன் in the form of a solid solution with alpha, gamma, b, delta phase ion. ஓகேவா, இதோட டெம்பரேச்சர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 727 டிகிரி செல்சியஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது மேக்ஸிமம் பார்க்கும்போது 1400 டிகிரி. ஓகேவா, இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் இன் ஃபெரஸ் இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபெரஸ்னால் வந்து அயன் அண்டு சிமெண்டேட்டோட டயக்ராம் பார்க்கும்போது பெரிடிக் ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து பெரிடிக் ரியாக்ஷன் அதோட டெம்பரேச்சர் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து 1538 டிகிரி செல்சியஸ்லேருந்து அக்கௌண்ட் வேரியேஷன் வந்து 1490 டிகிரி செல்சியஸ். ஓகேவா, இதை வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான். ஃபஸ்ட்டு வந்து பெரிடிக் கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து இதான். பெரிடிக் ரியாக்ஷனோட கெமிக்கல் ரியாக்ஷன் ஆல்ஃபா delta into 0.09% of carbon plus L into 0.53% weight of carbon cooling and இது பண்ணும்போது இதை வந்து பெரிடிக் ரியாக்ஷனோட கெமிக்கல் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஈக்குட்டிக் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1447 டிகிரி போது ஈக்குட்டிக்கோட கெமிக்கல் ரியாக்ஷன் இதுதான். ஸோ L into 4.3 weight percentage கார்பன் கூலிங் அண்ட் ஹீட்டிங் பண்ணும்போது அஸ்டினேட் கிடைக்கும். அஸ்டினேட் வந்து என்ன ரேஞ்சில் கிடைக்குன்னா 2.14 weight percentage ஆஃப் கார்பன் ப்ளஸ் சிமெண்டேட் வந்து 6.7 weight percentage ஆஃப் கார்பன் கிடைக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து ஈக்குட்டாய்டு ரியாக்ஷனோட ரேஞ்ச் வந்து 727 டிகிரி செல்சியஸ்லேருந்து லாஸ்ட்டாக கிடைக்கிது வந்து மூணாவது வந்து அஸ்டினேட் வந்து 0.76 weight ஆஃப் கார்பன் வந்து கூலிங் ஹீட் பண்ணும்போது ஆல்ஃபா அண்ட் சிமெண்டேட் உங்களுக்கு ரெண்டுமே கிடைக்கும். இது மூணுமே வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகேவா, இந்த 3 கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து எதுனா என்னோட கெமிக்கல் ரியாக்ஷனாக வந்து இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் ஆஃப் Fe அண்ட் Fe3. Feனா வந்து அயன் அண்டு சிமெண்டேட்டோட கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறது வந்து இதோடைய கண்டென்ட் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.